ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் மை சேனல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம விநாயகர் வாங்குறதுக்காக வந்திருக்கோம். எல்லா விநாயகருமே ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருந்ததுங்க. எதை வாங்குறதுன்னு பயங்கர கன்ஃபியூஸ்டாக இருந்தது. பட் ஃபைனலாக நாங்கள் ஒரு விநாயகர் செலக்ட் பண்ணிட்டோம். எந்த விநாயகர் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீட்டில் போயிட்டு காமிக்கிறேன். மச்சி ரொம்ப கிட்ட காமிக்காத. மச்சி ஹாய் சார். ஹாய். நம்ம வீட்டில் கொழுக்கட்டை எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நாங்கள் எப்போவுமே ஸ்வீட் கொழுக்கட்டையும் பண்ணுவோம், கார கொழுக்கட்டையும் பண்ணுவோம். இதுதான் நம்ம வாங்கின விநாயகர். எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். பார்வதி தேவி தான் விநாயகரை உருவாக்கினாங்க. மஞ்சளில் உருவம் கொடுத்து அதுக்கு உயிரும் கொடுத்தாங்க. இப்படி தான் விநாயகர் உருவாக்கப்பட்டாங்க. இவருக்கு யானை முகம் எப்படி வந்ததுன்னா, ஒரு நாள் பார்வதி தேவி குளிக்க செல்லும்போது விநாயகரை அங்கே காவலுக்கு நிறுத்தியிருந்தாங்க, யாரையும் உள்ளே அனுமதிக்க கூடாதுன்னு. அந்த நேரத்தில் அங்கே வந்த சிவன் தன்னை உள்ளே அனுமதிக்குமாறு கேட்டுக்கிட்டாங்க. ஆனால் எவ்வளவு சொல்லியும் விநாயகர் அவரை உள்ளே அனுமதிக்கலை. அப்போ சிவகணங்களுக்கும் விநாயகருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு அது சண்டையாக மாறியது. இதனால் கோபமடைந்த சிவபெருமான் விநாயகர் தலையை துண்டித்தார். அந்த நேரத்தில் அங்கே வந்த பார்வதி தன் மகனை திருப்பி தருமாறும் உயிர் பிழைக்க செய்யுமாறும் ஈசன் கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. அப்போ சிவபெருமான் வடக்கே தலை வைத்து படுத்திருக்கும் பிள்ளையின் தலையை எடுத்து வாருங்கள்னு சிவகணங்களுக்கு உத்தரவிட்டாங்க. சிவகணங்கள் அங்கே சென்று பார்த்தப்போ அங்கே வடக்க தலை வைத்து படுத்திருக்கும் யானையின் தலை தான் கிடைச்சது. அதை கொண்டு வந்து விநாயகருக்கு உயிர் கொடுத்தாங்க. தேவி பார்வதி சிவபெருமான் கிட்ட ஏன் விநாயகருக்கு யானையின் தலையை வைத்து உயிர் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. அதுக்கு சிவபெருமான், கஜமுகாசுரன்னு ஒரு அரக்கன் இருக்கான், அவன் உயிர்களெல்லாம் துன்புறுத்திட்டு வரான், அவனை அழிக்கணும்னா ஆண் பெண் சம்பந்தப்படாமல் பிறக்கும் ஒருவரால் தான் முடியும், அதோடு அவன் மனிதனாகவோ விலங்காகவோ இருக்கக்கூடாது என்று வரம் பெற்றிருக்கிறான்னு சிவபெருமான் பார்வதி கிட்ட சொன்னாங்க. கஜமுகாசுரங்கிற அரக்கனை அழிக்கிறதுக்காக தான் விநாயகர் இந்த தோற்றத்தில் உருவானார். அதோடு முழுமுதற் கடவுளாக விளங்குபவரும் விநாயகர் தான். யார் எங்கு பூஜை செய்தாலும் அதில் முதல் பூஜை ஆரத்தியும் விநாயகருக்கு தான் சிவபெருமான் வரம் கொடுத்தாரு. இதனால்தான் விநாயகர் எல்லா இடத்துலையுமே யானை முகத்தில் காட்சி அளிக்கிறாங்க. அதோட முழுமுதல் கடவுளாக நம்ம வணங்கிட்டு வந்துட்டுருக்கோம். எங்கே போனாலும் எந்த காரியம் ஆரம்பித்தாலும் நம்ம முதல்ல வணங்க வேண்டியது விநாயகர் தான். நம்ம எல்லாருக்கும் எப்போவுமே விநாயகருடைய அருளும் ஆசீர்வாதமும் இருக்கணும். இப்படி தாங்க எங்களோட விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் போணுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தேங்க்யூ ஸோ மச்.